யார்னு தொடங்குற மந்திரம் பொருள் சொல்கிறோம், எழுதிடுங்க. உயிர்களினுடைய பக்குவத்தை அறிந்து பலவகை உடலை தருகின்ற இறைவனது அருளை, பலவகை உடலை தருகின்ற இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் அறிய வல்லவர் யார்? பிராக்கெட்டில் மிக குறைவுன்னு அர்த்தம். அறிய வல்லவர் யாருன்னா மிக குறைவுன்னு அர்த்தம். மக்களாக பிறந்தவர்கள் இந்த உடம்பு நாம் பல பிறவியில் செய்த நல்வினையால் வந்தது. என்று அறிய வல்லவர் யார்? அவர்களும் அறிவதில்லைன்னு அர்த்தம். மக்களாக பிறந்த பிறகு அரிது அதுதான் சொல்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. அறிய வல்லவர் யார்? மேலும் மக்களுடம்பு அசுத்த உலகத்தில் உள்ளது. அதற்கு மேல் வித்யா தத்துவ உலகம், மிஸ்ரமாயான்னு சொல்லுவாங்கள்ல, சுத்தாசுத்த புவனங்கள், வித்யா தத்துவம் அடங்கிய உடம்பு. சுத்த உலக உடம்பு. அதையெல்லாம் யார் அறிய வல்லவர்கள்? பலர் அறிவதில்லைன்னு அர்த்தம். மூன்று வகை உலகத்திலும் உயிருக்கு காவலாயிருப்பது இறைவன்தான் என்பதையும் பலர் அறிவதில்லை. இதுதான் இந்த மந்திரத்தில் உள்ள செய்தி. ஆரே அறிவார் அடியின் பெருமையை. அடிங்கிறது அருளை குறித்தது. ஆரே அறிவார் அருந்தவம் நின்றது. அருந்தவம் நின்றதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு நம்ம இதுக்கு முந்தி எவ்வளவு நல்வினை செய்திருக்கிறோம், இதற்கு முன்பு நாம் செய்த நல்வினையினால தான் இந்த உடம்பே கிடச்சிருக்குங்கிற அறிவு என்ன செய்யணும்? வரணும். வந்தால் தான் இந்த உடம்பை நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணுங்கிற உணர்வு என்ன செய்யும்? வரும். உடம்பு கிடைத்த அருமை தெரிந்தால் தான் அது வரும். அதுதான் சொன்னது. ஆரை அறிவார் 68 ஆக்கையை. இந்த 68 ஆக்கைங்கிறது இந்த தத்துவம், தாத்வீகம், அதையெல்லாம் கலந்து சொல்கிறது. அதாவது 24 தத்துவத்தில் இருக்கக்கூடிய சகலர்களாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிற வித்யா தத்துவ உலகங்கள், அதுக்கு மேலே இருக்கிற சிவத்தத்துவ சுத்த தத்துவ உலகங்களில் இருக்கக்கூடிய உடம்புகள் அது பற்றியெல்லாம் தெரியலைன்னு அர்த்தம். அதைத்தான் ஆரே அறிவார் 68 ஆக்கையேங்கிறார். ஆரே அறிவார் அடிக்காவலானதே. அடிக்காவலானதேன்னா கடைசியாக உரை எழுதியிருக்கிறீங்க. எல்லா உலகத்தில் இருப்பவர்களுக்கும் அடிங்கிறது அருள். இறைவனுடைய அருள் தான் எதாக இருக்கிறது? காவலாக இருக்கிறது. திருவாசகத்திலே வரும் ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர, அதே தான் இங்கே சொல்கிற, வேறு ஒன்றும் கிடையாது. எந்த உலகத்தில் உயிர் இருந்தாலும் அந்தந்த உயிரில் இருக்கிற உயிர்களுக்கு காவலாக யார் தான் இருக்கிறார்? இறைவன் தான் இருக்கிறார் என்பதை உடலின் பஞ்சபேதம்ங்கிற தலைப்பில் சொல்கிறார். திருமந்திரத்தில் 8ஆம் தந்திரத்தில் உடலின் பஞ்சபேதம்ங்கிற தலைப்பில் சொல்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம். உடம்பை எண்சான் உடம்பு என்றால் என்று சொல்லுதல் எல்லோரும் அறிந்தது. அவரவர் கைக்கு 8 ஜான் தான் நம்ம உடம்பு இருக்கும். உங்கள் கையை வச்சு எண்ணணும். இது ஒரு ஜான். உங்கள் உச்சந்தலையிலேருந்து எண்ணினீங்கன்னா கரெக்டாக 8 வரும் உங்கள் கைக்கு. அடுத்தவங்க கைக்கு மாறும். ஆமாம், அவரவர் கைக்கு எண்ஜான் ஆகும்.
ஔவையார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, எறும்பு கைக்கும் எண்ஜான் தானே. எறும்புக்கு திடீர்னு நம்ம உடம்பு அளக்கணும்னு ஆசை வந்தா அதனுடைய கைக்கு எத்தனை ஜான் தான் இருக்குமா? 8 ஜான் இருக்குமா. எறும்பின் கையால் எண்ஜான் ஔவையார் சொல்கிறாங்க. இந்த உடம்பில் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், கண்மேந்திரியம். இங்கு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்பது உறுப்பை அல்ல, அந்த உறுப்பில் இருக்கிற ஆற்றலை. இப்போ கண் இருக்கலாம் சார், கண் பார்வையில்லைன்னா இந்திரியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆற்றல் இருக்கணுமில்ல. காது இருக்குது, என்ன திறன் இல்லை? செவித்திறன் இல்லைன்னா அந்த இந்திரியம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதைத்தான் இந்த இந்திரியங்களில் அந்த ஆற்றல் சூக்குமமாக இருக்கும். தடைகள் ஏற்படும் போது அந்த தூல தேகத்தில் இரத்தம் முதலியவை ஏற்படுகிறது. ஏற்படுகிறது 68 கருவிகளை அருள் சேர்க்கும்போது ஒரு உடம்பிலிருந்து மற்றொரு உடம்பு வருகிறது. அந்த 68ங்கிறத ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம அடுத்த வகுப்பில் ஞாபகப்படுத்துங்க. அந்த 68ங்கிறது எதை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கணும். சரியா? நமக்கு 36+60 தான் நமக்கு கணக்கு. அது என்ன 68ங்கிறத அடுத்த வகுப்பில் ஞாபகப்படுத்துனீங்கன்னா அது ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார். அதில் என்னென்ன வேறுபாடு இருக்குது, என்ன கருத்து முரண்பாடு இருக்குது, ஒரு பெரிய கட்டுரையாகவே இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? முடிவுரை. ஸ்தூல சூக்கும உடம்புகள் ஒரு வகையில் காரியமாகவும் இருக்கும், ஒரு வகையில் காரணமாகவும் இருக்கும். இப்போ யாதனா சரீரம், பூதனா சரீரம், பூதசார சரீரம் எதிலிருந்து வரும்? எந்த உடம்புலேருந்து வரும்? சூக்கும உடம்புலேருந்து வரும். சூக்கும உடம்புலேருந்து தான் வரும். பேசிக் பாடியாக எது இருக்கும்? சூக்கும உடம்பு இருக்கும். அதைத்தான் சொல்கிறார். அந்த சூக்கும உடம்பு காரணமாக இருந்து வேறு உடம்புகளை என்ன செய்கிறது? தோற்றுவிக்கிறது. மாயையிலிருந்து பார்த்தா சூக்கும உடம்பு காரியம். அதைத்தான் அவர் சொல்கிறார். மாயையிலிருந்து பார்த்தா சூக்கும உடம்பு காரியம். சூக்கும உடம்புலேருந்து யாதனா சரீரம், பூதனா சரீரம், பூதசார சரீரம் வரும்போது அது எதா மாறிடுது? சூக்கும உடம்பு காரணமாக நின்று கொள்ளுது. அதை இதில் சொல்கிறார். இவ்வாறு உடம்புகள் ஆமாம் இப்படி காரணகாரியமாக உடம்புகள் அமையுங்கிறார். சூக்கும உடம்பு எப்போவும் பேசிக் பாடியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மரத்தை வெட்டினீங்க, அதாவது சந்திரன் தான் அதுக்கு நல்ல உதாரணம். அந்த சித்தாந்தத்தில் வரும். 1ஆம் பிறையிலிருந்து எல்லா பிறையும் வரணும். பேசிக் பாடி எது? 1ஆம் பிறை. 1ஆம் பிறையிலிருந்து தான் 2ஆம் பிறை, 3ஆம் பிறை வரணும். அது சூக்கும உடம்பு மாதிரி எத்தனாம் பிறை? 1ஆம் பிறை. 1ஆம் பிறைங்கிறது சூக்கும உடம்பு மாதிரி. அதிலிருந்து தான் நீங்கள் அதிலேருந்து சந்திரன் வரணும். முழு நிலா வரணுனாலே அதிலேருந்து தான் வரணும். 1ஆம் பிறையிலிருந்து தான் வரணும். அதுபோல் இந்த உடம்பை பார்க்கணும்பாங்க சைவ சித்தாந்தத்தில். அந்த செய்தி எடுத்து எண்ஜான் அளவாய் எடுத்த உடம்புக்குள், கிராமங்களில் கூட இதை சொல்லுவாங்க. எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க. எண்ஜான் அளவாய் எடுத்த உடம்பு, அதாவது கண்கால் உடலில் கறக்கின்ற கைகளில், அதுக்கு என்ன எழுதியிருக்கிறீங்க? அவங்கவங்க கைக்கு அளக்கும்போது எண்ஜான் வருதுன்னு எழுதியிருக்கிறோம். அப்படி தானே? புண்கால் 68 ஆக்கை புணர்க்கின்ற. என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்பு இப்படி அமையுது, ஆனால் அதுக்கு ஒரு தடையோ ஒரு சிக்கலோ வருது. இப்போ ஒரு பைக்கு தான் இருக்குது, பைக் இன்ஜினுக்கு ஒரு தடைனா உடனே ஆயில் லீக் ஆகுது. இந்த மாதிரி உடம்புல வருங்கிறார். இப்போது இந்த செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு நேரம் குறிக்கிறாங்க, கடைசி நேரத்தில் நிறுத்திடுவாங்க. கடைசி நேரத்தில் சில நேரங்களில் நிறுத்திடுவாங்க. என்னென்னு கேட்டாச்சுன்னா, ஏதாவது லீக் ஆகுது, கேஸ் லீக் ஆகுது, ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு கசிவு, அதனால்
கவுண்ட் டவுன் என்ன செய்யப்பட்டுள்ளது, நிறுத்தப்பட்டுள்ளது. அது மாதிரி தான் நம்ம உடம்பு. இந்த உடம்புக்கு ஞானேந்திரியமாக இருக்கட்டும், கண்மேந்திரியமாக இருக்கட்டும், அதனுடைய இயல்பு நிலைக்கு மாறாக வரும்போது அதில் ரத்தம் வடிதல், புண் ஏற்படுதல், இது போன்ற சிதைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். இது போன்ற சிதைவுகள் ஏற்படும். புண்கால் 68 ஆக்கை புணர்க்கின்ற நண்பால் உடம்பு தன்னால் உடம்பாமே. ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு வரும். உடம்பு வந்து காரண நிலையிலிருந்து, சாமி வாங்க, வணக்கம் சிவா வாங்க. உடம்பு வந்து காரண நிலையிலிருந்து காரண நிலையாக இருக்கு காரியப்படும். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். மாயை காரணமாக இருக்கும்போது சூக்கும் உடம்பு காரியம். 3 வகையான தேகங்கள் வரும்போது சூக்கும் உடம்பு காரணமாகிக்கொள்ளும். இவ்வாறு காரண காரியங்களாக உடம்பு இருக்கும். இதுதான் செய்தி. ஆமாம், உங்களுக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த 68ங்கிறது என்னங்கிறத அதை நம்ம பிறகு எடுக்கணும். நமக்கு 60ன்னா சந்தேகம் வராது, 96னாலும் சந்தேகம் வராது, 36னாலும் சந்தேகம் வராது. அது இதில் எழுதியிருக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. சில நூல்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லுது. அதை வந்து நம்ம தெளிவாக பிறகு எடுத்து எழுதி எல்லாமே அதில் உறுதி செய்யப்படும். எல்லாமே அதில் உறுதி செய்யப்படும். சாமிக்கு காப்பி கொடுத்தீங்களா? கொடுங்க.